ஹாய் ஹலோ மக்களே. இங்கே இருக்க மலையாளியெல்லாம் என் கையில் கேட்டாங்க, கேரளாவோட குசின் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு. என்னோட கேரியரே நான் ஆரம்பித்தது வந்து இந்த 4 சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட தான். கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா. கேரளா ஃபுட் நல்லா தெரியும். அதனால ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு பீஃப் கறி இல்லை பீஃப் ரோஸ்ட் கூட சொல்லலாம். அதோட கப்பா அது எப்படி பண்ணுறது வாங்க போய் பார்க்கலாம். இந்த பீஃப் கறி கப்பாக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும்னு பார்க்கலாம். முதல்ல பீஃப் இறைச்சி, அதாவது போத்து கறியன்னுவாங்க, பஃபலோ மீட், அது ஒரு 900 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதோட ரெட் அனியன் ஸ்லைஸ்டு, ஜிஞ்சர் அதாவது இஞ்சி ஸ்ட்ரெட்டட், கோகோனட் தேங்காய் கொத்து அதை கொஞ்சம் ஸ்ட்ரெட் பண்ணி இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். வெளுத்துள்ளின்னுவாங்க கார்லிக், அதை வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இது ஒரு 150 கிராம்ஸ் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய், பியூர் தேங்காய் எண்ணெய். அதுக்கப்புறம் இந்த தக்காளி வந்து நாட்டு தக்காளி, சின்ன தக்காளி என்னுவாங்க, இங்கே நல்ல தக்காளி கிடைக்கும். அதனால் அது மாதிரி ஒரு தக்காளி அது 4 வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா எல்லாம், காடமம், சின்னமன், க்ளோவ்ஸ், உப்பு, சில்லி பவுடர், கொஞ்சம் டர்மரிக், கொரியாண்டர் பவுடர், கருவேப்பிலை, கரம் மசாலா, ட்ரை ரெட் சில்லி, அது காஞ்ச மிளகுன்னுவாங்க, பெப்பர்கார்ன், மிளகு, பெருஞ்சீரகம், சாஃப், பிளாக் பெப்பர் பவுடர், மஸ்டர்ட், கடுகு, அக்கம்பனிமெண்ட் இன்க்ரீடியன்ட் மெயின் கப்பா. தமிழ்நாடு நம்மளும் பண்ணுவோம், பட் கேரளாவில் வந்து ஹையஸ்ட் கன்சியூம்டு ஸ்டேபிள்லாம் கப்பா தான். பீஃப் கறியோட பரோட்டாவும் சாப்பிடுவாங்க, பட் இது 2 தான் சரியான காம்பினேஷன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அஃப்கோர்ஸ் கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷ்க்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பீஃபை மேரினேஷன் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ஹை ஃப்ளேமில் 3 விசில், லோ ஃப்ளேமில் 3 விசில், மொத்தம் 6 விசில். என்ன மேரினேஷன் பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல 900 கிராம்ஸ் போத்துக்கறி, அதாவது பீஃபுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் 100 கிராம்ஸ் அனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான உப்பு, நான் இங்கே பிங்க் சால்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன சால்ட்டோ, கல் உப்போ இல்லை இந்த சால்ட்டோ போட்டுக்கலாம். பெப்பர்கார்ன் ஒரு 5 கிராம்ஸ், க்ரீன் சில்லி ஒரு 2 ஸ்லிட் பண்ணது, கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுங்க, ஏன்னா கடைசியில் நம்ம டாஸ் பண்ணும்போது குக்கர்லேருந்து வந்த அப்புறம் கரம் மசாலா போட்டு போடுறோம். இந்த ஃப்ளேவர் மட்டும் போடுறதுக்கு கொஞ்சமாக ஒரு 2 காடமம், கொஞ்சோண்டு பேலீஃபும், கொஞ்சம் சின்னமன்னும், ஒரு 2-3 கிராம்பும் போட்டுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கடைசியில் வெரி இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியண்ட், ஒரே ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் கறி பத்தா. ஓகே, இதுதான் மேரினேஷன். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது மாதிரி நல்லா கையிலேயே பண்ணிக்கோங்க, எந்த இதெல்லாம் வேணாம். கையிலேயே மேரினேட் நல்லா ஃபுல் எல்லா இதுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பண்ணிட்டிங்கன்னா இது மாதிரி ஆகிடும். ஒரு 1/2 hour to 40 minutes இது அப்படியே மேரினேட் ஆகும். ஸோ எல்லாம் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதோட சேர்ந்து இட் ஹாஸ் டு மேரினேட் ஃபார் 1/2 hour to 45 minutes. இப்போ இந்த பீஃப் மேரினேட் ஆகி 1/2 hour ஆகிடுச்சு, 30-35 minutes. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஹையில் 3 விசில்ஸ், லோவில் 3 விசில்ஸ், அதுக்கப்புறம் எடுத்து நான் டாஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 75 ml தண்ணி போய் குக் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கப்பாயோட தடுக்கா எப்படின்னு பார்த்துடலாம். கப்பா பாயில் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். கப்பா அதுக்கப்புறம் இது தடுக்கா போட்டு மேஷ் பண்ண போகிறோம். என்ன தடுக்கான்னு பார்க்கலாம். நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன், கேரளாலேயே வாங்கின்னு வந்து. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில்,
அதுக்கப்புறம் கடுகு, ஃபுல் கடுகு வெடிக்கணுங்க. இப்போ பாருங்க, இதெல்லாம் வெடிஞ்சிடுச்சு. இது நடுவில் இருக்க மட்டும் வெடியில், அதுவும் வெடிஞ்சிடும். இப்போ ஒரு 2 ரெட் சில்லி, ஐம்பது கிராம் சாம்பார் வெங்காயம், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். நான் வந்து இந்த கப்பா வந்து உப்பும் டர்மரிக்கும் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதில் உப்பு போடணும், எவ்வளோ வேணுமோ தடுக்காக அது மட்டும் போட்டுக்கலாம். கப்பாவில் உப்பு இருக்குது. இப்போ கறி லீஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 கிராம் தேங்காய். நம்ம கப்பாவில் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு குக் பண்ணதுனால தடுக்காக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் போட்டுங்க. ஓகே, கப்பா வந்து ஒரு பவுலில் பாயில் பண்ணதை போட்டுருங்க. போட்டுட்டு அதான் தடுக்கா இதை எடுத்து இதை மேஷ் பண்ணணும். ஸோ கப்பா ரெடி ஆகிடுச்சு. நல்லா மேஷ் பண்ணிட்டோம். எப்படி ஆயிருக்கு பாருங்கள். லைட் எல்லோ கலர் தான் வந்துருக்கு. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லோ கலராக வரும்னு நினைக்கிறேன், டர்மரிக் எக்ஸ்ட்ரா போட்டது. பட் டசன்ட் மேக் எ டிஃப்ரென்ஸ். டேஸ்ட் வாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கரெக்ட் கோகனட்டும் அந்த தடுக்காவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போது எப்படி பீஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீஃப் பண்ண ஆரம்பிக்கலாம். பீஃபோட ஃபினிஷிங் இது, அதாவது தடுக்கான்வாங்க, அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 7 ஹீப் ஃபுல் ஆஃப் கோகனட் ஆயில், அதாவது 7 டேபிள் ஸ்பூன். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட் பெருஞ்சீரகம். நல்லா ஒரு 15 கிராம்ஸ். ஒரு பெப்பர்கார்ன், சினமன், பே லீஃப், 4-5 தடுக்காய், இது க்ளோவ், ஸ்டார் அனீஸ், ஒரு 4-5 ஏலக்காய். இது வெடிக்கும் போது கருவேப்பிலை போட்டு ஒரு நல்ல கைப்பிடி தேங்காய், 3 வெட்டின க்ரீன் சில்லி, நல்லா ஹை ஃப்ளேமில் பண்ணுங்க. கொஞ்சம் தேங்காய் தனியாக சாட்டை பண்ணி கார்னிஷ்க்கு வச்சுருக்கலாம். கொஞ்சம் அந்த தேங்காய் லைட்டாக அந்த கலர் வந்த அப்புறம் 2 ஆனியன் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று இந்த பெரிய வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், அதாவது ஒரு 50-60 கிராம். சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஈக்குவல் அமௌண்ட்டாக போட்டுக்கலாம். த்ரீ ஃபோர்த் ஆனியன் குக் ஆன அப்புறம் நம்ம இந்த ஸ்ட்ரெட் பண்ண ஜிஞ்சர், ஏற்கனவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போயிருக்கும், பட் இந்த தடுக்காக்கு கொஞ்சம் 10 to 15 கிராம் ஜிஞ்சர், 10 கிராம்ஸ் கார்லிக். இப்போ இது குக் ஆகணும். நான் இந்த டைமில் ஒரு சிட்டிகை டர்மரிக், மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு, ஏற்கனவே நம்ம சில்லி பவுடர் போடுற கொஞ்சம் சில்லி பவுடர் கலருக்கோசம் தான், கொரியாண்டர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போது இது சாட்டே பண்ணிவிட்டு ட்ரை சாட்டே, அதாவது அந்த ஃப்ளேவர் எல்லாம் வெளியே வந்து நல்ல ஸ்மெல் வந்த அப்புறம் தக்காளி ஆட் பண்ண போகிறேன் நான். நெக்ஸ்ட்டு நான் வெட்டி வச்சுருக்க தக்காளி, இந்த சிறிய ஸ்மால் தக்காளி என்னவாங்க, அதை
ஒரு சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 கிராம்ஸ். இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா நம்ம பண்ண ஓத்துக்கறியை போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். கொஞ்சம் கறி மாதிரி வரும், பட் இந்த தண்ணி எல்லாம் அப்சார்ப் ஆகி இந்த டைமில் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். கடைசியில் 2 மசாலா தான். ஒன்று கரம் மசாலா, கொஞ்சோண்டு எவ்வளோ பெப்பர் பவுடர் வேணுமோ அவ்வளோ பெப்பர் பவுடர். பீஃப் கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லூஸாக வச்சுங்க, ஏன்னா கப்பாவோட சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக ஸ்மெல் வருது. லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்ம போட போகிறது வந்து கரம் மசாலா. இது வந்து நான் வீட்டிலையே பண்ண கரம் மசாலா. ஒரு ரேஷியோ நான் கரம் மசாலா ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். பீஃபுக்குனே பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம தூவி விட்டுட்டு அவ்வளோதான். இதுக்கு தனியாக கார்னிஷ் ஒன்று வச்சுருக்கேன். கடைசியில் பண்ணும்போது காட்டுறேன். தேங்காய் எண்ணெயில் தேங்காயும் கொத்தமல்லியும் டாஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது கடைசியில் மேலே போட்டுற வேண்டியது தான். ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்கள் பீஃப் கறி ரெடி. கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ் தான், பட் ஆனால் டேஸ்ட் இஸ் ஃபண்டாஸ்டிக். நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் கப்பாவோட எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. வாழை இலையில் போட்டு டிஷ் பண்ண போகிறேன். நான் டேஸ்ட் பண்ண போகிறோம். பீஃப் கறி கப்பா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் பீஃப். பர்ஃபெக்ட் காம்பினேஷன் பீஃபுக்கும் கப்பாக்கும். இன்ஃபேக்ட் பரோட்டா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஆல் த ஃப்ளேவர்ஸ், அதுவும் அந்த பீஃப் குக்கான விதம் அண்டு அந்த கப்பாவோட சேர்ந்து சாப்பிடும் போது ரியலி ஹெவன்லியாக இருக்குங்க. அதனால தான் கேரளாவில் இருக்க மக்கள்லாம் இது பின்னாடி இன்னும் பைத்தியமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஊரில் சாப்பிட்றதில்ல யாரும். டேஸ்ட் பண்ணலாம் அப்பப்போ. ஒன் ஆஃப் அ வெரி யூனிக் அண்ட் வெரி ஃபேமஸ் சவுத் இண்டியன் டிஷ் பீஃப் கறி அண்ட் கப்பா. இவர் பேர் தான் வினு. என்னோடய வீடியோகிராஃபர், டைரக்டர் எல்லாம் குவைட்டில். நாட்டில் எவிட சார்? நாட்டில் கொச்சி. கொச்சி. ஏன் கேரளா மக்கள் வந்து பீஃபும் பரோட்டாக்கும் இவ்வளோ பைத்தியமாக இருக்கீங்க நீங்கள்? பீஃபு பொரோட்டா அது நம்ம மலையாளிகளுக்கு வந்து டொவினோ തോമസ് இல்லையா, அவர் சொன்ன மாதிரி ஒரு விகாரம் ஃபீலிங் எமோஷன். சாப்பாடு கிடையாது. வெரி நைஸ். எனிவே பாதி கைடன்ஸ் வந்து இவர் தான் கொடுத்தாரு. இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வீட்டில் பண்ணுற ஸ்டைலு. பட் நான் கற்றுக்கின ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பண்ணிங்க எப்படி இருக்கு? இது வந்து நான் சாப்பிடும்போது நாங்கள் ஒரு இடத்துல காக்கிநாடில் ஒரு டாடி ஷாப் ஒருத்தர் கூட்டின்னு போனார். அங்கே வந்து தரவாடு நல்லாயிருக்கும், அந்த டக்குன்ட்டு. அங்கே வந்து கப்பா இதே கலர்லாம் இருந்தது, பீஃபும் இதே மாதிரி தான் இருந்தது. டாடி அது வேறு. பட் ஆனால் காம்பினேஷன் ஆஃப் டாடி அண்ட் கப்பா அண்டு பீஃப் நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா பண்ணுற மாதிரி இருக்கா? இல்லை. தேங்க்யூ வினு. தேங்க்யூ ஃபார் யுவர்